என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்து இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். என்ன சமையல்னா சுட சுட சாதம் பாருங்கள். சூப்பராக பழன்னு வடித்து சூடான சாதம், வடித்த சாதம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் குழம்பு, பச்சை பயிர் பருப்பு குழம்பு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை பயிர் குழம்பு. பாருங்கள், சூப்பராக பச்சை பயிர் குழம்பு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் சுண்டல். அந்த சூப்பரான பச்சை பயிர் சுண்டல். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் கெட்டியான நம்மளே வீட்டில் வரப்போட்ட தயிர். இன்னைக்கு இவ்வளோதாங்க சாப்பாடு. போட்டு சாப்பிட பசி ஓவர் ஆயிடுச்சு. சாதம் அவ்வளோதான். அடுத்து என்ன குழம்பு? பாசிப்பருப்பு. சூப்பராக இருக்கும். ஓகே. அடுத்து என்ன அது? பச்சை பயிர் சுண்டல். பச்சை பயிர் சுண்டல். பச்சை பயிர் இந்த அப்படியே ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஓகே, போதும். அடுத்து தயிர். இதை சாப்பிட்டு அப்புறமே தயிர் ஊற்றிக்கலாம். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பாருங்க. கீழே உட்காந்து தான் சாப்பிடுவேன். இப்போ இந்த டேபிள் வந்துட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டு இப்போ கீழே உட்காந்து விட்டாச்சு, மறந்து போயிடுச்சு. ஆமா, அது டைனிங் டேபிள் மாதிரி உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ அப்படி பழகிருச்சு. பாருங்க, இப்படி பண்ணிச்சு. பச்சை பயிர் குழம்பு உடம்புக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான சாப்பாடு. சூப்பரா இருக்கா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சூப்பரா இருக்கு.